நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்ப சரி, நான் கேட்கிற அந்த ஒரு பருக்கை அரிசி உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்குன்னா உங்க சதுரங்கள்ல மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு அரிசிகளை கொடுங்க. ஆனா ஒரு நிபந்தனை, ஒவ்வொரு சதுரங்கத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு அதிகப்படியான அரிசி இருந்தாகணும். சம்மதமா? அவசரப்படாதீங்க சார். என்ன தடுக்காதீங்க மந்திரி. ஒரு பிராமணனுக்கு வேற என்ன வேணும் தனஞ்சய் அவர்களே? 2 ஜோடி உடை, அப்புறம் சாப்பாடு, அவ்வளவுதான். உங்களால கொடுக்க முடியுமா? புண்ணியமா போகும். ஒவ்வொரு சதுரத்திலையும் முன்னாடி இருக்கிற சதுரத்தை விட 2 மடங்கு அரிசி, அவ்வளவுதானே? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 2, 3வது கட்டத்துல 4, 4வது கட்டத்துல 8. இப்படியே கணக்கு பண்ணா 8க்கு 16, 16க்கு 32, 32க்கு 64. கேக்குறது தான் கேக்குறான். எப்படி கேட்டிருக்கான் பாத்தீங்களா ராமகிருஷ்ணன்? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா கூட சரியா பயன்படுத்திப்பான். ஆனா இவனை பாத்தீங்களா? சரியான முட்டாளா இருக்கானே இவன். மறுபடியும் நல்லா யோசிங்க ராமகிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது. நான் உங்களுக்கு வைரம், தங்கம், ஆபரணங்களையும் பணத்தையும், அது மட்டும் இல்ல என் ராஜ்யத்தோட ஒரு பாதியையும் தர தயாரா இருக்கேன். அத எனக்கு கொடுத்துருங்களேன். நான் கேக்குறத கொடுத்தாலே எனக்கு திருப்தியா இருக்கும். போதுங்க, எனக்கு என் சக்தி கேட்டதே போதும். சுவாமி, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க மந்திரியாரே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பண்டிதரோட விருப்பத்தை கூடவா என்னால நிறைவேற்ற முடியாது? போங்க, போய் ஒரு பாத்திரத்துல அரிசியை கொண்டு வாங்க. இவரோட விருப்பப்படியே சதுரங்கத்துல இருக்கிற சதுரத்துல அரிசியை வச்சு இவர்கிட்ட கொடுங்க. ரெண்டு மடங்காக்குங்க. 1, 2வதுல 2, 3வதுல 4, 4வதுல 8. சந்தோஷமா பண்டிதரே? நீங்களே பாக்குறீங்கல்ல, எல்லாமே உங்க விருப்பப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா மகாபிரபு, ரொம்ப நன்றிங்க. தன் தலையில தானே மண்ணெளி போட்டுக்கிறானே. பெருசா ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. கொஞ்சத்தை அவன் வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை எனக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ புறாவுக்கு தீனி போடுற மாதிரி அரிசியை எண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த 11வது சதுரத்துல 1024 பருக்க. இந்த பாத்திரம் தீர்ந்து போச்சு, இன்னொன்னு போய் கொண்டு வாங்க. இனிமே பாத்திரம் எல்லாம் வேலைக்கு ஆகாது பிரபு. மூட்டைய கொண்டு வாங்க. மூட்டை இல்ல, மூட்டைங்களை எல்லாம் கொண்டு வாங்க. இருபத்தி 1வது சதுரத்துல 10,48,576 பருக்க. உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன் தனஞ்சயன் அவர்களே, எங்க கேட்டீங்க? இப்போ இந்த 22வது சதுரத்துல 20,95,100
52 பருக்கை போடுங்க. 23வது சதுரத்துல 41,90,304 பருக்க. சரி போடுங்க. 24வது சதுரத்துல 82,90,608 பருக்க. அப்புறம் மந்திரியாரே, நம்மளோட ராஜ்யத்துல இன்னும் எத்தனை களஞ்சியங்கள் இருக்கு? இன்னும் 4 களஞ்சியங்கள் தான் மீதி இருக்கு பிரபு. எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபை தான். என்ன இது? நான் இது வரைக்கும் பண்டித ராமகிருஷ்ணனை அறிவாளின்னும் சாதுரியமானவன்னும் புத்திசாலின்னும் நினைச்சேன். ஆனா இவன் என்னடான்னா ஜெகஜால கில்லாடியா இருக்கானே. ஆமா குருஜி, இது வரைக்கும் 23 சதுரங்களை தான் நிரப்பி இருக்காங்க. இன்னும் 41 சதுரங்க மீதி இருக்கு குருதேவா. அப்புறம் இந்த 24வது சதுரத்துல பாதி அரிசி களஞ்சியத்தை நிரப்பியே ஆகணும். அப்புறம் அந்த 25வது சதுரத்துல ஒரு கடைசி களஞ்சியம் இருந்தது. அதையும் இப்ப காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அட கடவுளே, மகாராஜா, இந்த 25வது சதுரத்துக்கு நம்ம கிட்ட இருந்த கடைசி களஞ்சியமும் தீந்தே போச்சு. இப்போ 26வது சதுரத்துக்கு 3,25,432 அரிசி பருக்கைகள் தேவைப்படுது பிரபு. அவ்வளவுதான். அப்புறம் 27வது சதுரத்துக்கு 6,71,08,861 பருக்கை. 28வதுக்கு 13,42,17,728 பருக்கை. அப்புறம் 29வது சதுரத்துக்கு 26,34,34,456 பருக்கை. 30வது சதுரத்துக்கு 72,48,47,223 பருக்கைகள். மந்திரியாரே, பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்திலயும் போய் அரிசி மூட்டைகளை வாங்கிட்டு வாங்க. நான் கேட்டதா சொல்லுங்க. செல்வம் தான் பேசும். சுவாமி, கொஞ்சம் அவசரப்படாம யோசியுங்க. எல்லா நாட்டோட அரிசி மட்டும் இல்ல, பாரத நாட்டோட ஒட்டுமொத்த அரிசி. அது மட்டும் இல்ல, இந்த பாரத நாட்டுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு தேவைப்படுற அரிசியை கணக்கு போட்டாலும் அதை வாங்கிட்டு வந்தாலும் அப்ப கூட 38 சதுரத்துக்கு மட்டும்தான் நம்மால சரி கட்ட முடியும். அதுக்கப்புறமும் நிறைய சதுரங்கங்கள் மீதி இருக்குமே. உங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வித்தா கூட அவ்வளவு அரிசியையும் கண்டிப்பா வாங்க முடியாத அரசே. அட கடவுளே, 32வது சதுரத்துக்குள்ள போறதுக்குள்ள நீங்க ஒரே அடியா போண்டி ஆயிர வேண்டியதுதான். எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபை. இதுல அந்த ஆண்டவனோட கிருபை என்ன இருக்கு மந்திரியாரே? நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் எக்காரணத்தை கொண்டோம் தோல்வியை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன். பிரபு, இன்னும் இருக்கு, கேளுங்க. நாம 32வது சதுரத்தை ஈடுகட்டணும்னா 214,74,83,638 பருக்க. அப்புறம் அடுத்து கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களால அதை கணக்கு பண்ணவே முடியாது. இவ்வளவு அரிசிக்கு நாம எங்க தான் போறது? அப்படியே கிடைச்சாலும் நம்மால விலைக்கு வாங்க முடியாது. அப்படியே நாம மத்த ராஜ்யங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கினாலும் மிச்சம் இருக்கிற சதுரங்கங்களை நம்மால நிரப்ப முடியாத அரசே. பிரபு, நீங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது யோசிச்சிருக்கணும். மொத்தமா கணக்கு போட்டா அது எங்கேயோ போய் சேரும். மேதங்களால கூட அதை துல்லியமா கணக்கு போடவே முடியாது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் பிரபு. இப்போ அவ்வளவு அரிசிக்கு நீங்க எங்க போவீங்க? இப்போதான் எனக்கு இது புரிஞ்சுது. பிரபு, ரொம்ப தாமதமா புரிஞ்சுக்கிட்டீங்க.
நான் உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணினேன். சுவாமி கேளுங்க, ஆனா நீங்க காதுலயே வாங்கிக்கல. எல்லாம் அந்த ஆண்டவருடைய கிருபைதான் மந்திரியாரே. கடவுளே, உன்னோட கிருபை எல்லாம் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தானா? எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்கிற? என்ன நல்லாவே சிக்க வச்சிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த சூழ்ச்சி உன்னால ரொம்ப அழகா பின்னப்பட்டிருக்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் தனஞ்சய் அவர்களே. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, அதுவும் உங்க பேரனை வச்சு. இப்ப மீதி இருக்கிற சதுரங்கத்திலையும் நீங்க அரிசியை நிரப்பியே ஆகணும். சுவாமி, இந்த காரியம் நிச்சயம் சாத்தியமே ஆகாது. இந்த ரொம்ப சாமர்த்தியமான புத்திசாலியான பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை அவரோட அறிவால கட்டி போட்டுட்டாரு. தனஞ்சய் அவர்களே, செல்வம் தான் பேசும்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பி தவறி கூட நீங்க ஒரு பிராமணனோட பசியை பத்தி என்னைக்கும் ஏளனமா பேசாதீங்க. நீங்க எதை அன்பா கொடுத்தாலும் அவன் சாப்பிடுற அரிசியுடைய ஒரு பருக்கை கூட அவன் பசிய ஒரேடியா போக்கிடும். ஆணவமா கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அரிசியுமே போதாது. இது என்னமோ உண்மைதான். அரசே, இவர் கேட்டதை நம்மால நிச்சயமா நிறைவேற்றவே முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரபு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெளிவாயிடுச்சு. மகாராஜா, மகாராஜா, நாங்க வந்துட்டோம் மகாராஜா. எங்க கூட யாரு வராருன்னு பாருங்க. மகாமந்திரியாரே, மகாராஜா, நான் பாக்குற அதே காட்சியை தான் நீங்களும் பாக்குறீங்க. ஆமா ஆமா மகாராஜா. நாங்க யார கூட்டிட்டு வரோம்னு பாருங்க. நல்லா பாருங்க மகாராஜா. மகாராஜா, நாங்க யார கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. சொல்லுங்க மகாராஜா கிட்ட சொல்ல வந்ததை சொல்லிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அவர்களே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லை. நீங்க கருணை உள்ளம் படைச்சவரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ மனம் திருந்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. தனஞ்சய் அவர்களே, நீங்க காளி அம்மனோட குற்றவாளி. மன்னிப்புக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. காளியம்மன் முன்னாலேயே நான் என்னோட தப்பை ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில நான் இனிமே திரும்பவும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன். என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட அன்பளிப்பை ஏத்துக்கங்க. 10 லட்சம் பொற்காசுகளும் வைர ஆபரணங்களும் அப்புறம் என்னோட சொத்துல ஒரு பகுதியையும் நான் கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் பண்ண பெரிய பாவத்துல கொஞ்சமாவது குறையும். மகாராஜா, என்னோட விடாமுயற்சியால தான் இவர் மனசு திருந்தி வந்திருக்காரு. நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இவர் கொடுக்க போற அன்பளிப்பை ஏத்துக்கிறது நல்லது மகாராஜா. ஏன் யுத்தம் பண்ற எண்ணத்தை கைவிட்டுட்டீங்களா தனஞ்சயன் அவர்களே? உங்க படையையும் படை பலத்தையும் நினைச்சு ரொம்ப கர்வமா இருந்தீங்க. இத்தனை ராஜாக்கள் இருக்காங்க, சுல்தானோட ஆதரவு இருக்கு. இப்ப என்னாச்சு? மகாராஜா, எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்ல. உங்க சேனைகளோட தைரியத்துக்கு முன்னால என்னோட சக்தியானது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க இவ்வளவு பெரிய படை பலத்தோட இங்க வரணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா என்ன தோக்கடிக்கிறதுக்கு உங்க விஜயநகர ராஜ்யத்தோட பெருமை, புத்திசாலி, அது மட்டும் இல்லாம அம்மனோட அருள் இருக்கிற இந்த பண்டித ராமகிருஷ்ணரே போதும். என்னோட பங்களிப்பு மறந்துட்டானே. நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மகாராஜா. தனஞ்சய் அவர்களை நீங்க மன்னிச்சே ஆகணும். நாம அம்மனுடைய ஆபரணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போலாமே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச இவரை மன்னிக்கும்படி நீ சொல்றியா? மகாராஜா, யாருடைய கண்கள் பச்சாதாபத்தால உயிர் பெறுதோ
அவங்க மனசுல பாவமோ இல்ல கெட்ட எண்ணங்களோ இருக்காது. தனஞ்சய் அவர்கள் அவர் தப்ப உணர்ந்துட்டாரு. மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. தனஞ்சயன் அவர்களே, இது முதல் முறையா நடந்திருக்கு. இதுவே கடைசி முறையா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்கன்னா அப்புறம் என்னுடைய வாழ் உரைக்குள்ள போகாது. நான் அவரை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா ஒண்ணும் இல்லை, இதுக்கான தண்டனை என்னன்னு அப்புறம் சொல்றேன். அம்மா தாயி, உன் அலங்காரம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. யுத்தத்தை தடுத்து நிறுத்தி விஜயநகரத்துடைய கௌரவத்தையும் காப்பாத்திட்டோம். நான் என்னோட பிறவி பயணம் அடைஞ்சிட்டேம்மா. இது போல எப்பவுமே உன் அருள் எனக்கு இருக்கணும். நீ எனக்கு தெரியாம தனஞ்சயனை சந்திக்க போனதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ராமகிருஷ்ணா. அதுவும் கூடிய சீக்கிரமே கிடைக்கணும். அம்மனுடைய ஆபரணங்கள் திரும்ப கிடைச்சிருச்சு ராமா. யுத்தத்தையும் ஒரு வழியா தடுத்தாச்சு. அந்த தனஞ்சயனும் தெரிஞ்சிட்டாரு. ஆனா உன் முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சு. நமக்கு ஒரு பருக்க கூட கிடைக்கலையே. ஆமா பட்டு, அம்மனுடைய கௌரவத்தை காப்பாத்திட்டோம். அந்த மன திருப்திக்கு முன்னாடி வேற எதுவுமே ஈடாகாது. இப்ப சந்தோஷத்துல எனக்கு பசியே மறந்து போச்சு. எங்க பாருங்க யார் வராங்கன்னு. யாரு? மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா எப்படி? இல்ல மகாராஜா. முதல்ல என் பக்கத்துல வந்து உட்கார். சரிங்க சரிங்க மகாராஜா. அங்க இல்ல, இங்க. அங்கயா? சீக்கிரம். சரி மகாராஜா. அம்மனுடைய இவ்வளவு பெரிய பக்தனை பட்டினியா வைக்கிற பாவத்தை என்னையே செய்ய வைக்கிற ராமகிருஷ்ணா. நீ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டே ஆகணும், அதுவும் என் கையால. இதுதான் தண்டனை. மகாராஜா. நீ பயப்படாத, இந்த உணவு மகாராணி திருமலம்பா சமைக்கல. சிரிக்காத. எதை எடுத்துக்கணும் சாரதா? பாயசத்தை நல்லா எடுத்து சாப்பிடுங்க. மகாராஜாவே எல்லாத்தையும் ஊட்டி விட முடியுமா? நானே சாப்பிடுறேன். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ராமகிருஷ்ணா. கேளுங்க மகாராஜா. அம்மனுடைய ஆபரணங்கள் பாதுகாப்பா விஜயநகர ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு.
அதுவும் யாரும் ரத்தம் சிந்தாம எந்த யுத்தமும் நடக்காம. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருந்தது உன்னுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மகா பூஜை நடக்கிறப்ப ஏன் தனியா மூலையில நின்னுட்டு இருந்த? அது என்னன்னா மகாராஜா, நீங்க என் மேல கோபமா இருக்கிறதா நினைச்சேன். கோபமா? தவறான பதில். பண்டிதன் ராமகிருஷ்ணன் தவறான பதில சொல்லிட்டான். நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிற தவற செஞ்சிருக்க, உனக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். உனக்கான தண்டனை என்னன்னா, என்னுடைய சதுரங்கத்தில் இருக்கிற 64 சதுரங்களையும் நீ அரிசி பருக்கையால நிரப்பணும். முடியுமா? அம்மா காளிமாதா, நீ அடிக்கடி என் மேல இப்படியே தினமும் கருணை காட்டணுமா? என்னுடைய கருணை எப்பவுமே உன் மேல இருக்கும் ராமா. அம்மா அம்மா, அங்க இங்கன்னு ஏன் பாக்குற ராமா? நான் உன்னுடைய இதயத்துல இருக்கேன். உன்னுடைய மனக்கண்களை திறந்து பாரு. நாளைக்கு காலையில நான் நேராவே உன்னை சந்திக்க வருவேன் ராமா. நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தயாராரு. சரிம்மா, நான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல? நான் சொன்னத கண்டிப்பா நிறைவேற்றுவேன் ராமா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மன்னிக்கணும்மா, எனக்கு உங்க வாக்கு மேல சந்தேகம் இல்ல, என் விதியதான் சந்தேகப்படுறேன். நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். நான் வழிபடுற என் தாயே நேர்ல வந்து எனக்கு தரிசனம் தரேங்கிறீங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அதை தெரியப்படுத்துறது தான் என்னுடைய கடமை ராமா. உன் மனைவி சாரதா கிட்ட வீட்டு வாசல்ல ஒரு அழகான கோலத்தை போட சொல்லு. அப்புறம் பூஜை அறையில உட்காந்து என்னுடைய நாமத்தை அவளை ஜெபிக்க சொல்லு. அப்புறம் நீ மட்டும் தனியா அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு விளக்கை ஏத்தி அதை நடுவுல வைக்கணும். கண்டிப்பா தாயே, நிச்சயமா தாயே, நீங்க சொல்றபடியே செய்றேன். மறந்துடாத ராமா. தீபத்தை ஏற்றி நீ மட்டும் தனியா வரணும். நிச்சயமா தேவி. சாரதா காலையில பூஜை அறையில இருப்பா, நான் முன்னாடியே வந்துடுறேன். என்ன ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு என்ன என்னம்மா? என்னோட மகனான உன்னோட ராமா வேற யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா? ஆமாமா, அவருக்கு பேச மட்டும்தான் தெரியும். பேசி பேசியே மொத்த உலகத்தையும் தன் வசப்படுத்திப்பாரு. முட்டாளா? அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ண கொண்டு வர போறாரா? நம்ம வீட்டு ஜன்னலுக்கு வெளியே நின்னு அந்த பொண்ணு அவர் கூட பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் தனியா சந்திக்கிறத பத்தி பேசுறாங்களா? ராமாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அம்மா, நான் என் பிறவி பயனை அடைஞ்சிட்டேம்மா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். எதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இழுச்சிட்டு இருக்கீங்க? எடுத்துக்கோங்க. என்னாச்சு? எதை எடுத்துக்க சொல்ற? ஓ, பால் எடுத்துக்கணுமா? கொண்டா. இல்ல, நான் கடவுள் கிட்ட பேசுறேன். கடவுளே, என்னை எடுத்துட்டு போயிடு. நான் இப்படி வாழ்றதோட போயிடலாம். என்னோட கணவர் என்ன விட்டுட்டு 2வதா இன்னொரு பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. 2வது இல்ல சாரதா, 3வது. 3வதா? அட கடவுளே, என்ன இல்ல இவரை தூக்கிட்டு போங்க. ஐயோ, என்ன பாலை நீயே குடிச்சிட்ட? 1 இல்ல 2 இல்ல 3 கேக்குதா? ஆமா சாரதா, என் வாழ்க்கையில 3 பெண்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. 3வது நீதான், என் அன்பு மனைவி. நான் 3வதா? அப்ப முதலாவது 2வது யாருன்னு சொல்லுங்க. 2வது அங்க கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களே, என்ன பெற்ற தாய். அவங்க தானே உன்னை உசுப்பேத்தி உள்ள அனுப்பி விட்டது. அவங்க 2
ரெண்டாவதா? அப்போ முதலாவது யாரு? முதலாவது பெண்மணி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க இல்லைன்னா நானே இல்ல. அவங்கள நான் உயர்வா நினைக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் என் உதடுகள் முதல்ல உச்சரிக்கிறது அவங்களுடைய நாமத்தை தான். உன்னோட, என்னோட, நம்ம எல்லாருடைய அம்மன் காளி அம்மன், நம்ம எல்லாருக்குமே அம்மன். நான் இப்ப அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க உண்மையிலேயே அம்மன் கிட்டயா பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, நீ என்ன நினைச்ச? வேற ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? ஆ. நீ என்ன நம்புறது இவ்வளவுதானா? உன் ராமா மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? இல்ல இல்ல, அம்மா தான் சொன்னாங்க. எப்பவும் போல குரல் என்னது, செய்கல அம்மாவோடது. சாரதா, நாளைக்கு காலையில நம்ம அம்மன் தாய் என்னை சந்திக்க வராங்க. நீங்க எதுவும் என்கிட்ட விளையாடல? அம்மன் உண்மையிலேயே வருவாங்களா? அத அம்மனே முடிவு பண்ணிட்டுமே. நம்ம தரப்புல நாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருவோம். சரி சரி, சீக்கிரமா படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாம எந்திரிக்கணும். சரி. அம்மன் என்கிட்ட எதையோ சொல்ல ஆசைப்படுறாங்க. ஸ்ரீ மாத்ரியே நமோ, ஸ்ரீ மாத்ரியே நமோ, ஸ்ரீ மாத்ரியே நமோ. அடடா சாரதா, அசத்திட்டியே. கோலம் பார்க்க அருமையா இருக்கு, ரொம்ப திவ்யமா இருக்கு. இங்க பாருமா, நீ போய் விளக்கெல்லாம் கொண்டு வந்து வை. அம்மன் கேட்டிருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் போ. சரி. சாரதா, நீ அம்மன் கிட்ட தியானம் பண்ணிக்கிட்டே இரு. நான் அம்மன் சொன்ன மாதிரி விளக்க கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டு வரேன். அம்மா, வணங்குறேன் தாயே, வணங்குறேன். மங்களம் உண்டாகட்டும் ராமா. அம்மா தாயே, லக்ஷ்மி தேவியோட ரூபத்துல இன்னைக்கு நான் உன்னை தரிசனம் பண்ணிட்டேன். நான் தண்ணியன் ஆயிட்டேம்மா. இதை விட எனக்கு வேற என்ன கிடைக்க முடியும்? பொது ரூபமா? மன்னிக்கணும்மா, இதுவரை உங்களை காளி மாதா ரூபத்துல தான் பார்த்திருக்கேன். இப்போ இது எனக்கு ஒரு புது ரூபம் தானே? ராமா, துர்கா, பவானி, காளி, சந்திரிகா, உமா, லலிதா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அது எல்லாமே நான் தானே.
ரூபங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா எல்லாருடைய ஆத்மாவும் நான் தானே. சக்தியை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தாயே, எனக்கு தெரியும். இன்னைக்கு சாட்சாத் உங்க தரிசனமே கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அப்படி நான் என்ன பெருசா புண்ணியம் பண்ணிட்டேன்னு நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கீங்க? நீ நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்க ராமா. முதலாவது உன் அறிவாலையும் தைரியத்தாலையும் அதோட உன்னுடைய பக்தியும் வெளிப்படுத்தி என்னுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்க. அது என்னோட கடமையாச்சேம்மா. என்னோட இந்த பிறவியே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தானே. இந்த பிறவி மட்டும்தான் உனக்கு தெரியும் ராமா. உனக்கு தெரிஞ்ச ஜீவன் யாருன்னா ராமகிருஷ்ணங்கிற உருவத்தை பெற்றெடுத்தவங்க. ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். எத்தனையோ யுகங்களா வெவ்வேறு ரூபங்களா தோன்றி புண்ணிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர ராமா. இது உன்னுடைய அனைத்து ஜென்மத்துக்கே புண்ணியங்களோட பலன்தான். புண்ணியங்களுடைய பலனா? ஆமா ராமா, புண்ணியங்களுக்கான பலன். மனுஷன் என்ன விதைக்கிறானோ அதுதான் நடக்கும். செடியை யார் நடுறாங்களோ அதுல இருந்துதான் அவங்களால பூ பறிக்க முடியும். மனுஷன் இதெல்லாம் அடையறானோ அது அவனுடைய பக்தி, தியானம், புண்ணியங்களால மட்டும்தான் அது கிடைக்கும். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இது என்னோட மகா பாக்கியம் தாயே. வா ராமா, நீ என் கூட கிளம்பி வா. ஆ, இவங்க ரெண்டு பேரும்? நெல்லு ராமா. தாயே, இவங்கள பார்த்தா திருடங்க மாதிரி இருக்கு. இவங்கள தடுத்து நிறுத்தலனா யார் வீட்லயாவது நிச்சயம் களவு போயிடும். உன்னால யாரோட விதியும் மாத்த முடியாது ராமா. இப்ப நீ பார்க்க போறது இவங்க செய்யற செயலுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுதான். அப்படின்னா இது என்னுடைய பக்தன் தேவிதாசனுடைய வீடு. பல மாதங்களா உணவையும் நீரையும் தியாகம் பண்ணி எனக்காக தாமம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய நாமத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஓம் அன்னையே போற்றி. தாயே, இந்த தெய்விதாசுங்கிறது யாரு? தேவிதாசன் ஒரு வைத்தியன் ராமா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கான சேவை, என் மேல இருக்கிற பக்தி. ஆனா தேவிதாசனுடைய மனைவிக்கு இந்த ரெண்டுத்திலயுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. போன மாசம் இந்த காரணத்துக்காகவே அவன் மேல அவ கோவப்பட்டிருக்கான். தாயே, எனக்கு சக்தியை கொடுங்க தாயே. ஏன்னா நான் இன்னும் அதிகமா மக்களுக்காக சேவை செய்யணும். மறுபடியும் பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. நீங்க வைத்தியர் தானே? வைத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க. பணம் தாங்க வாழ்க்கையே, அத சம்பாதிக்க பாருங்க. அட, நீ ஏமா இப்படி கவலைப்படுற? அம்மன் கருணை காட்டினா உன்னோட கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். உங்களுக்கு சுயமா சம்பாதிக்க வக்கில்லையா? அம்மனே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க. அவங்க நேரா வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுக்க போறாங்களா? ரொம்ப பக்தியா முழு மனசோட பிரார்த்தனை பண்ணா பணம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அம்மன் தருவா. அப்ப அம்மன் கிட்ட நீங்களே சொல்லுங்க, நீங்க இங்கேயே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண போறேன், அந்த அம்மனே நேரா வந்து உங்க மடியில பணத்தை கொட்டணும்னு. நானும் அதை பாக்குறேன். நீங்க ரொம்ப பக்தியோட அம்மனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்றீங்க, அதுல என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறேன். அப்படின்னா அந்த நாள்ல இருந்தே இந்த பக்தன் தேவிதாசன் உணவையும் நீரையும் தியாகம் பண்ணி உங்களே தியானிக்கிறாரா? ஆமா ராமா, அவன் காட்டுற இந்த பக்திக்கும் புண்ணியத்துக்கும் பலனை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மூட நம்பிக்கையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போகுது. கடைசி வரைக்கும் நீங்க தாயே தாயேன்னு புலம்பிட்டே தான் இருக்க போறீங்க. எழுந்திரு தேவிதாசன். தாயே, என்னோட வணக்கத்தை ஏத்துக்கங்க.
நீ செஞ்ச தவம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நான் தன்யன் ஆயிட்டேன் தாயே. உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிணறுல செல்வம் நிறைஞ்ச ஒரு மூட்டை இருக்கு. போ, போய் அதை எடுத்துக்கோ தாசா. தாயே, நான் உங்களுக்கு மனசார சேவை செஞ்சேன். அதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த தரிசனத்தால எனக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைக்க போகுது. என்ன நீங்க இப்ப செல்லகிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பண்ற பூஜையால உங்களுக்கு கண்டிப்பா பைத்தியம் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாயே, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். உங்க பக்தர்கள் உங்களுக்கு செய்யற சேவைக்கு பலனா எதிர்பார்ப்புக்கு மேல செய்யறீங்கன்னு அந்த செல்வம் இருக்கிற மூட்டைய என் மடி மேலேயே போட்டுருங்கம்மா. கிணத்துல வேண்டாம். கிணத்துல செல்வம் நிறைஞ்ச மூட்டையா? மன்னிச்சிருங்க தாயே. நான் என்னோட முழு தியானத்தால உங்களையே நினைச்சு நான் பக்தியில மூழ்கி போயிருக்கேன். அதனால அந்த செல்வம் என்னோட மடி மேல இருக்கணும். அப்பதான் இந்த தியானத்தை கலைச்சிட்டு நான் எழுந்திருப்பேன். இல்ல நான் இப்படியே. இவர் என்ன முட்டாளாக்க பாக்குறாரா என்ன? இருந்தாலும் ஒரு தடவை கிணத்துல போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்க போகுது? அம்மா, அப்படின்னா உண்மையிலேயே அந்த கிணறுல பண மூட்டை இருக்கா என்ன? ஆமா, அத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் நேத்து இதே ராத்திரி நேரத்துல சாந்தி அந்த கிணறு கிட்ட அந்த மூட்டையை போய் பார்த்தா. உண்மையிலேயே கிணத்துக்குள்ள செல்வம் நிறைஞ்ச மூட்டை இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாந்தி ராத்திரி முழுக்க அந்த மூட்டையை எடுக்கிறதுக்கு அவ விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் சோர்ந்து போய் அங்கேயே தூங்கிட்டா. அம்மா தாயே, அந்த செல்வம் நிறைஞ்ச மூட்டை பத்திரமா இருக்கணும். நேத்து ராத்திரியில இருந்து அவ அங்கேயே தான் தூங்கிட்டு இருக்கா. ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுடைய இந்த செல்வத்தை யாரும் பறிச்சிடக் கூடாதுன்னு. அம்மா தாயே, கிணத்துல இருந்து அந்த மூட்டையை யாரும் திருடிடக்கூடாது. அம்மா தாயே, கிணத்துல இருந்து அந்த செல்வத்தை யாரும் எடுக்க கூடாது. அம்மா, அவங்க 2 பேரும் பண மூட்டையை திருட பாக்குறாங்க. நீங்க உத்தரவு கொடுத்தா அவங்கள தடுத்து நிறுத்த. அவசரப்படாத ராமா. அவங்க அதை திருடிட்டு போறாங்களேம்மா, இப்போ என்ன பண்றது? அந்த சாந்திக்கு மட்டும் அது திருடு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க புருஷனை கடுமையான வார்த்தைகளால திட்டிடுவாங்களே. ஏதாவது செய்யுங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு ராமா. விதியை யாராலையும் தடுக்க முடியாது. அட கடவுளே, அந்த மூட்டையை காணமே. மன்னிக்கிடும் தேவி, ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பண மூட்டை திருடு போயிடுச்சு. தேவிதாசனுடைய பக்தி, தியானம், புண்ணியம் எல்லாம் திருடங்களுக்கு போயிடுச்சேம்மா. நீ ஒண்ணு மறந்துட்ட ராமா. யார் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை மட்டும்தான் அவங்களால அனுபவிக்க முடியும். இங்க யாரும் இல்ல, வா உட்காரு. இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். சீக்கிரம் தொற, சீக்கிரம் சீக்கிரம். அடேங்கப்பா, இவ்வளவு தங்க ஆபரணங்களா? உன்னை யோசிச்சு பாத்தியா? அவங்க இவ்வளவு பெரிய செல்வத்தை வீட்டுக்கு வெளியில கிணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கும்? ஆமா, சரியா சொன்ன. நான் உனக்கு என்ன புரிய வைக்க நினைச்சேனோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானாவே புரியும். புண்ணியங்கள் மட்டும்தான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம். பக்தி சக்தி வாய்ந்தது, பிறகு தியானம் பலம் வாய்ந்தது. என்ன நீங்க இப்படி வேண்டிக்கிட்டீங்க? நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பறி போயிடுச்சே. ஆனா உங்களுக்கு கவலையே இல்ல. கை கெட்டின மூட்டை உங்க முட்டாள்தனத்தால பறி போயிடுச்சு. நான் செல்வந்தர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வீணா போயிடுச்சு. இனி இந்த பூஜை அர்ச்சனைக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. இனி நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் இப்பவே. யாரு யாரது?
கடைசியில இந்த செல்வம் உங்க மடியில வந்து விழுந்துருச்சு. அம்மா, தாயை ரொம்ப ரொம்ப நன்றி. என் கண்ணை திறக்க வச்சிட்டீங்க அம்மா. வாடா ஓடிடலாம். சரி ராமா, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? எல்லாம் புரிஞ்சுதுமா. தேவிதாசன் உங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் பக்தியையும் உறுதியையும் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. பல நாள் பட்னி கிடந்திருக்காரு. நேர்மையான வழியை கடைப்பிடிச்சு அவர் கடமையை நிறைவேற்றிருக்காரு. அதனுடைய பலனாதான் அவருக்கு இந்த செல்வம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த திருடங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க. கேளு, உன்னுடைய சந்தேகம் என்ன? எனக்கு தெரியும், உன்னுடைய மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டு இருக்கல ராமா. மன்னிக்கணும் தாயே, என் புத்திக்கு ஒரு விஷயம் மட்டும் எட்டவே இல்ல. தேவிதாசனுடைய மனைவி அப்படி என்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க? எந்த கஷ்டமும் படாம அவங்களுக்கு இவ்ளோ பெரிய செல்வம் கிடைச்சிருக்கே. அவங்க செல்வந்தரா ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சே. அவன் என் மேல வச்சிருக்கிற பக்திக்கும் தியானத்துக்கும் செஞ்ச புண்ணியங்களுக்கான பலன் தான் ராமா. ராத்திரி முழுக்க தூக்கத்துல என்னுடைய பேரு தானே அவ ஜபிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கே தெரியாம அவளுடைய வாயிலிருந்து, அம்மா தாயே என்னை காப்பாத்துங்க, அந்த மூட்டையை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னால. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள அறியாம நம்ம சுயநலவு இல்லாமையே நாம ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அனாவசியமா எதுவும் பிராப்தமாகாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆமா, பாக்கியத்துல இல்லைன்னா முன்னாடி இருக்கிற செல்வமும் நம்ம கைவிட்டு போயிடும். என்ன மன்னிக்கணும் தாயே, ஒருத்தர் முன்னாடி செல்வம் கொட்டி கிடக்கும் போது அதை எப்படி கைவிடுவாங்க? வாராமா, வந்து நீயே பாரு. அம்மா, வரவங்கள பார்த்தா குரு தாத்தாச்சாரியாரும் அவர் சிஷ்யர்களும் மாதிரி இருக்கு. இப்ப நீங்களே பாருங்க, அந்த மூட்டைக்காக 3 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆஹா, மூட்டை, இந்த மூட்டை இங்க எப்படி வந்தது? வழியில ஒரு மூட்டை கிடக்குது. நிச்சயமா இதுல பணத்தாய் இருக்கணும். அதை திறந்து பார்த்து நம்ம வேலையை காட்டிடலாம். முட்டாளுங்களா, இந்த மாதிரி ஒரு பண மூட்டையை யாராவது வழியில விட்டுட்டு போவாங்களா என்ன? குருஜி, ஒருவேளை இந்த வழியா போன யாராவது ஒருத்தர் இத தவறுதலா தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா உங்கள மாதிரியான ஒரு ஞானி, பெரிய மகான், அப்புறம் மாமேத நீங்க இந்த மூட்டையை எடுத்துக்கலன்னா வழியில கிடக்கிற இந்த பண மூட்டையை நாங்க எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கிறோம். இனிமே எங்களுக்கு என்ன கவலை கிடைக்க எடுத்துக்கலாம். வேண்டாம். நில்லுங்க, அதை தொடாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த மூட்டையில கற்கள் கூட இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்மள யாராவது சோதிக்க நினைச்சிருக்கலாம். இந்த மூட்டையை நான் எடுத்துக்கிட்டா எல்லாரும் என்ன பேராசக்காரன் சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம் தானே குருஜி. இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நீங்க ஒரு பேராசக்காரர்னு. நடங்கடா, உதவாக்கறீங்களா? கையில கட்ட வச்சு கட்ட. அம்மா, அவங்க 3 பேரும் இந்த பக்கம் தான் வராங்க. வணக்கம் குருதேவா. ராமா, அவங்களால நம்மள பார்க்க முடியாது. இப்போ அவங்க செல்வ மூட்டையை எடுக்கல. சரி, நம்ம அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். ஏன்டா பின்னாடியே பாத்துக்கிட்டு வரீங்க? முட்டாளுங்களா, முன்னாடி பார்த்து நடங்க. பின்னாடியே பாத்துக்கிட்டு வந்தா தவறி கீழே விழுந்துருவீங்க. முதல்ல நீங்க பார்த்து பக்க குருஜி. சொல்லல. அதே மூட்டை இங்க எப்படி? ஆமா குருஜி, ஒருவேளை இந்த பண மூட்டை நமக்கு தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்க என்னமோ. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா இது யாரோ ஒருத்தரோட சதியாத்தான் இருக்கணும். வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன் தான் என்ன இந்த சிகப்பு மூட்டையை பயன்படுத்தி சிக்க வைக்க பார்க்கறான். அது யாரா இருக்க முடியும்? பண்டிதன் ராமகிருஷ்ணன். இது அவனோட சதிதான். அவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான். நான் இந்த மூட்டையை எடுக்கணும், எனக்கு கெட்டது நடக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான். மணி, இந்த மொட்டை தலையம் பண்ண பாவங்களுக்கும் ஏமாத்து வேலைக்கு இவனுக்கு யாரோ சரியான நேரத்துல சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல நாம மாட்டிக்க கூடாது. உடனே இங்க இருந்து ஓடி போயிடலாமா? இந்த மொட்டை தலையை மட்டும் மாட்டிக்கிட்டோம். என்னங்கடா அப்படி பாக்குறீங்க? அடி வயிற்றில் ஒரு மாற்றம். வாடா ஓடிடலாம். டேய் முட்டாளுங்களா, எங்கடா ஓடுறீங்க? போயிட்டு நாங்க கடுதாசி போடுறோம். அட கடவுளே, இந்த மூட்டை இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. நான் ஒரு பயந்தாங்குழி வேற. இப்ப நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறது? ஓடிட வேண்டியதான். அதான் நல்லது.
பாத்தியா ராமா, இதுதான் அவங்களுடைய செயலுக்கான பலன். இவங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணல. அதனாலதான் தனலட்சுமி அவங்களுக்கு கிடைக்கல. கடவுளுடைய அருள் கிடைச்சிருக்குன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லையே. இவங்க பக்தி கூட ஒரு சதி போன்றதுதான் ராமா. அதனாலதான் கடவுள் கொடுத்த ஒரு செல்வ மூட்டைய யாரோ நம்மளுக்கு சதி செஞ்சிருக்காங்கன்னு செல்வம் நிறைஞ்ச மூட்டைய கைவிட்டு இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ஆமா தாயி, எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களும் தெளிவாயிடுச்சு. ஒருத்தருடைய பக்தி, தியானம், அப்புறம் புண்ணியம் தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. நமக்கு எது கிடைக்கிறதா இருந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் கிடைக்கும். இதுதான் நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன். ராமா, உன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் பக்தியாலும் தியானத்தாலையும் புண்ணிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இரு. அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. விஜயநகரத்துக்கும் மகாராஜாவுக்கும் உன்னுடைய உதவி தேவைப்படுது ராமா. மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.